எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வாழ்க்கையில் அனுபவம் தான் மனுஷனை ஞானியாக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அதாவது எப்பவுமே குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஹிந்தி மாஸ்டர். எனக்கு அவர் பேர் சுவாமிநாதன். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி வரைக்கும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. நான் பண்ணுற தப்பெல்லாம் எடுத்து சொல்லுவார். எப்போவுமே நம்மளுடைய குறைகளை யார் எடுத்து சொல்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான குரு, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆர்டிக்கல் ப்ரிப்பேர் பண்ணினேன். இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நடைமுறையில் நான் எழுதினேன். அப்புறம் ஒரு சாருக்கு அனுப்பிவிட்டேன். அவர் படித்து பார்த்துட்டு எனக்கு நிறைய கரெக்ஷன் சொன்னார். அதாவது அவங்களுக்கெல்லாம் அனுபவம் நிறையா இருக்குது. அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அனுபவம் அப்படிங்கிறது போக போகத்தான் வரும். நம்மளால் முடியாது, நமக்கு வராது அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும், நம்மளாலே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ஆரம்பத்தில் தப்பாக தான் வரும். எல்லாமே ஃபைனல் பண்ணி கடைசியில் பார்த்தா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று இருந்துச்சு. சரி பரவாயில்ல. அதாவது தமிழ் டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டரில் உட்காந்து இன்றைக்கி நான் அடித்தேன். வரவே மாட்டேங்குது எனக்கு. ஏன்னா நம்ம வாயில் தான் டீச் பண்ணிகிட்டு இருக்கிற ஒழிய ப்ராக்டிக்கலாக நம்ம போய் மிஷினில் உட்காந்து அடிக்கிறது இல்லை. டைப்ரைட்டிங் மிஷின்லேயோ இங்கிலீஷோ தமிழோ சொல்லி கொடுக்குறதோடு சரி, நம்ம டீச் பண்ணுறதோடு சரி. ஆனால் அந்த அடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் நல்லாவே புரிஞ்சுட்டேன். இருந்தாலும் டெய்லி உட்காந்து என்னோடய ஸ்டூடெண்ட் என்னோட ஸ்பீடாக டைப் பண்ணுவாங்க. டைப்ரைட்டிங் மிஷின்லேயே ஆகட்டும், கம்ப்யூட்டர்லேயே ஆகட்டும், எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா டைப்ரைட்டிங் மிஷினில் பழகுனா தான் கம்ப்யூட்டரை ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். இதை நான் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன். இதுதான் நிஜம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதாவது அனுபவப்பட்டவங்க ஒரு சிலையை செதுக்கி தான் நம்ம அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க முடியும். அது மாதிரி எனக்கும் ஒரு நல்ல மாஸ்டர் கிடச்சிருக்காருன்னு நான் நினச்சிட்டேன். நான் அவங்ககிட்டலாம் பக்கத்தில் இருந்தால் நிறைய போய் படிச்சிருப்பேன். ஆனாலும் இனியே படிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் எதுவுமே முடியும். எனக்கு தெரியாது, எனக்கு வராது, என்னால் முடியாது, இந்த மாதிரி நெகட்டிவாக யாருமே நினைக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு என்னோடய அனுபவம் இன்றைக்கி பேசுது. அவங்களாம் அந்த தொழிலில் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ஆர்டிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ சிரமம். ஆனால் என்னை நான் மாற்றிக்குவேன். என்னால் சரியாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை